சேலம் மாமன்ற கூட்டத்தில் திமுக, அதிமுக கவுன்சிலர்களிடையே மோதல் ஏற்பட்ட சம்பவத்தில் சேலம் மாமன்றத்தில் மயக்கம் வருவதாக கூறி அதிமுக கவுன்சிலர்கள் கீழே சரிந்து விழுந்தனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்களையும் வழங்கல. வணக்கம். சேலம் மாநகராட்சி இயல்பு கூட்டம் இன்று காலை 11 மணி அளவில் தொடங்கியது. மேயர் ராமச்சந்திரன் தலைமை வைத்தார். இதில் அதிமுக, திமுக மற்றும் கவுன்சிலர்கள் திரளாக கலந்து கொண்டு இருந்தனர். இதில் திமுக கவுன்சிலர்கள் தங்களது வார்டுகளுக்கு பல்வேறு அடிப்படையில் செய்து தர வேண்டும் என கூறிக்கொண்டிருந்தனர். அப்போது அதிமுக மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் யாதவமூர்த்தி எழுந்து பல்வேறு திட்டப்பணிகள் தனது டிவிஷனுக்கு செய்து தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார். பின்னர் சில நாட்களுக்கு முன்பு டெண்டர் விடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த டெண்டர் திடீரென சிலருக்காக ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஏன் இப்படி தவறு செய்கிறீர்கள் என ஆவேசமாக கேட்டார். இதனை கேட்ட திமுக கவுன்சிலர் எழுந்து அதிமுக மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் யாதவமூர்த்தி அருகில் சென்று தகராறில் ஈடுபட்டனர். அப்போது 45வது திமுக பெண் கவுன்சிலர் சுபாசினி மற்றும் 35வது திமுக பெண் கவுன்சிலர் பச்சையம்மாள் ஆகியோர் யாதவமூர்த்தியிடம் வந்து அவரை தாக்கினர். சுமார் 10 நிமிட நேரம் 2 பெண் கவுன்சிலர்களும் யாதவமூர்த்தி தாக்கினர். இதனை அறிந்த மற்ற கவுன்சிலர் அங்கு வந்து அவர்களை தடுத்தனர். இதனை அறிந்த மாநகராட்சி மேயர் உடனே தேசிய கீதம் இசைக்க வைத்தார். இதனால் அனைவரும் தகராறில் நின்று கொண்டனர். பின்னர் கூட்டம் முடிந்தது என மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் தெரிவித்து தீர்மானம் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டது என கூறி சென்று விட்டார். பின்னர் அதிமுக கவுன்சிலர்கள் மேயர் இருக்கை முன் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த சேலம் தெற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாசலம் மற்றும் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், முன்னாள் மாநகராட்சி கவுன்சிலர்கள் தற்போது தர்ணாவில் ஈடுபட்டு கொண்டுள்ள நிர்வாகிகளுடன் வந்து அவர்களும் தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தர்ணாவில் ஈடுபட்டு கொண்டிருந்த மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் யாதவமூர்த்தி திடீரென மயங்கி விழுந்தார். இவரை தற்போது சில அரசு மருத்துவமனைக்கு தூக்கி சென்றுள்ளனர். தொடர்ந்து அதிமுக கவுன்சிலர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் மேயர் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் என உறுதி கூறினால் நாங்கள் கலங்கி செல்கிறோம் என தெரிவித்து தொடர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் மாநகராட்சி கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதலாக போலீசார் மாநகராட்சி முழுவதும் குவிக்கப்பட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.